தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு முக்கிய நிர்வாகி அந்த கட்சியில இருந்து வெளியேறி இருக்காரு. யார் அந்த நபர்? எதற்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்காரு? அது மட்டும் இல்லாம பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவரு விலகி இருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதான் மக்களே, நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தர் விலகுறது பெரிய விஷயம் கிடையாது. அது புது விஷயம் கிடையாது. அது வாடிக்கையா நடந்துகிட்டு இருக்கிறது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், அண்ணன் ஜெகதீச பாண்டியனா இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு நபர்கள் கட்சியை விட்டு விலகி இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. ஆனா அண்ணன் களஞ்சியம் அவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப ஆழமானது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி என்னவா மாறிக்கிட்டு இருக்குன்றத ஒரு வெளிப்படையா உடச்சிட்டாப்ல. முதல்ல அவர் வச்ச அந்த குற்றச்சாட்டுகளை பார்ப்போம். நான் டிஸ்பிளேல போறேன் பாருங்க. அதாவது தமிழ் தேசிய கொள்கை என்பது வெறுப்பு அரசியலை கடந்து அது அனைவரையும் உள்ளடக்கிய அதிகார மாற்றத்திற்கான கருத்தியல் என்று நீங்கள் கூறினீர்கள். அதற்கு நேர்மாறாக உறுப்பினர்களே சக கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் மீது வெறுப்பு அரசியலை கையாள்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விமர்சனங்கள் என்பது கொள்கை சார்ந்ததாக இருக்க வேண்டுமே தவிர தனிநபர் தாக்குதலாக இருக்கக்கூடாது என்பது எனது உறுதியான நம்பிக்கை. நம்மோடு பயணித்தவர்கள் மற்றும் மாற்று கருத்து கொண்டவர்கள் மீதான இழிவான விமர்சனங்கள் நாம் முன்னெடுக்கும் தமிழ் தேசிய பண்பாட்டுக்கு உகந்ததல்ல என்று நான் கருதுகிறேன். இதுதான் மக்களே மிக முக்கியமான பாயிண்ட். நான் படிக்க வர பாயிண்ட். இயக்கத்தின் போக்கில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் மாற்று அரசியல் தலைவர்கள் தனிநபர் மீதான விமர்சனங்களின் தரம் குறித்து எனக்கு மிகுந்த வருத்தம் உண்டு. கருத்து வேறுபாடுகளுடன் தொடர்ந்து பயணிப்பது ஆரோக்கியமானதாக இருக்காது என்பதால் நான் வகித்து வந்த பொறுப்புகளில் இருந்தும் நான் தமிழர் கட்சியில் இருந்தும் முறைப்படி விலகுகிறேன் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அண்ணன் களஞ்சியம் அவர்கள் வெளியேறியிருக்காரு. அதான் மக்களே, நாம் தமிழர் கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது? ஈழப்போருக்கு பிறகு என் இன மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நான் தான் ஒரு தலைவன், என்னையதான் நீங்க தலைவனா கொண்டாடணும், உங்களுக்காக தான் நான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கட்டுக்கதைகளை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்த கட்சியை ஓட்டிட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். ஆனா மக்களே, இந்த கட்சி தொடங்கப்பட்ட நோக்கத்துக்கும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி செஞ்சுட்டு இருக்க வேலைக்கு ஏதாவது சம்மந்தமானு பாத்தீங்கன்னா ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதாவது தமிழ் தேசியம் என்பதை குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராகவும் ஒரு குடும்பத்திற்கு எதிராகவும் நிப்பாட்டின வேலையை தான் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தாரே தவிர உள்ளபடி இந்த மக்களுக்கு உண்மையான தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்த்தாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமே கிடையாது. ஏன்னா தமிழ் தேசியம் என்பதை தவறாக திரித்து அதனை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஊட்டியதுதான் நான் சீமான் அவர்கள் செய்த வேலை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மீதும் ஐயா கருணாநிதி அவர்கள் மீதும் ஒரு பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்குன்னா அதற்கு முக்கிய காரணம் அண்ணன் சீமான் அவர்கள். இதை திமுக காரங்களே ஏத்துக்குவாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க கூட ஏத்துக்குவாங்க. அதான் மக்களே, தமிழ் தேசியம் என்பது யாருக்கும் எதிரானது கிடையாது. அது தமிழனுடைய உரிமைக்கானது. அதை முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சாங்க. இன்னொன்னு, சாதிகளை கடந்து நிற்பதுதான் தமிழ் தேசியத்தின் ஒரு தலையாய கொள்கையை. அதை எந்த இடத்துலயுமே அண்ணன் சீமான் அவர்கள் பேசினதே கிடையாது. மேடை தோறும் வேணா பேசுவாரு, இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, நம்மெல்லாம் தமிழ் மக்கள். ஆனா திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்களோ அதையத்தான் அண்ணன் சீமானும் பண்ணாரு. அவரும் சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்தினாரு. இது போன்ற பல்வேறு வேலைகளை பார்த்தாரு. எனவே இதன் காரணமா தான் நம்ம நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சுட்டு இருந்தோம். சரி மக்களை, இப்ப அண்ணன் களஞ்சியம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கட்சியின் போக்கில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த கட்சியை எதிர்த்து, எந்த கட்சியின் தலைவர்களை எதிர்த்து இத்தனை ஆண்டு காலம் சீமான் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருந்தாரோ அந்த கட்சியோடு சேர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் விரைவில் வருகின்ற இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறார் என்ற ஒரு செய்தி பல நாட்களா வளம் வந்துகிட்டு இருக்கு. இது குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துலயும் மறுப்பு தெரிவிக்கல. நல்லா நோட் பண்ணிக்கங்க மக்களே, நல்லா நோட் பண்ணிக்கங்க. எந்த இடத்துலயும் இல்ல இந்த செய்தி தவறான செய்தி, நான் அந்த மாதிரிலாம் நிக்க மாட்டேன், நான் என்னைக்குமே திமுகவோடும் அதிமுகவோடும் தேசிய கட்சிங்க 2 கட்சிகளோட நான் கூட்டணிக்கு போவே மாட்டேன்னு பல்வேறு மேடைகள்ல உருட்டுன்னு உருட்டி பார்த்தாரு. அது ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஆனா இன்னைக்கு 2026 தேர்தல் தமிழக அரசியலே புரட்டி போட்டுருச்சு. அதில் பல கட்சிகள் காணாம போயிடுச்சு. அதில் முதல் கட்சி அண்ணன் சீமான் அவருடைய கட்சி. கிட்டத்தட்ட 8% வாக்குல இருந்து 4% வாக்குகளா குறைஞ்சிட்டாங்க. இதனை சரி செய்ய முடியாமல் அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்சம் குழப்பத்துல இருக்காரு. இந்த குழப்பத்தை திராவிட முன்னேற்ற கழகம் யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்க. அதான் மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கருத்தியல் ரீதியாக பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதை நம்மளும் சுட்டி காட்டிட்டு தான் இருக்கோம். நம்ம வீடியோக்களை பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் திராவிடத்தையும் தமிழ் தேசியமும் எதிரியால நிப்பாட்டிட்டு இருந்தாரு. நல்லா புரிஞ்சுங்க.
அதான் மக்களே, நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியோடு பல்வேறு முரண்பாடுகள் உண்டு. அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க, கொள்ளையடிச்சிருக்காங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனால் அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை நம்ம தவறா பேசக்கூடாதுல்ல. திமுக என்ற கட்சியை விமர்சனம் பண்ணலாம், அதற்கு மாறாக திராவிட கருத்தே தப்பு, இது தமிழர்களுக்கே எதிரானது அப்படிங்கிற ஒரு தவறான பரப்புரையை தானே அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. திராவிடம்ன்றது யார் கொண்டு வந்து சொல்லு? பண்டிதர் அயோத்திதாசர் கொண்டு வந்தது. அவர் யார்? தமிழர் தானே. அவர் எதுக்கு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினாரு? தமிழர்களுக்கு இடையே சாதி ரீதியான பல்வேறு பிளவுகள் இருக்கு, அதனை ஒன்று சேர்க்க திராவிடம் தேவை. எனவே இந்த அடிப்படையில் தான் பண்டிதர் அயோத்திதாசர் இந்த கருத்தில கொண்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் எதிரெதிரில் கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. இது எந்த இடத்துல சரியா இருக்கும்? இது போன்ற தவறான அரசியல்களை அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தாரு. எனவே இதனால்தான் பல்வேறு நபர்கள் கட்சி விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரிய வாய்ப்பு இருக்காது. அதாவது மக்களே, தேர்தல் வந்தா எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் பயப்படுவாங்க, ஐயோ எப்படி ஜெயிக்கிறது, என்ன பண்றது அப்படின்னு. ஆனா தேர்தல் வந்தா ரொம்ப ஜாலியா இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஏன்னா இங்க மேடை தோறும் திமுகவே, ஸ்டாலின் குடும்பமே, கருணாநிதி குடும்பமே அப்படின்னு மேடை தோறும் பேசுவாரு. ஆனா அங்க டிஎம்கேவோட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுக்கிட்டு வேட்பாளர்களை நிறுத்துவாரு. இந்த இடத்துல இந்த வேட்பாளர் நிப்பாட்டினா ஒரு கட்டிங் வரும். யாராவது ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க, அதாவது ஒரு கட்சியில 50% பெண்களை நிப்பாட்டுறாருல, அது முழுக்க முழுக்க எல்லாமே அவருடைய கல்லா கட்டுறதுக்கான வேலை தான். நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். வெற்றி தோல்வியெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. என்னது, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. 15 வருஷமா பயிற்சியிலே போயிட்டு இருக்குது கட்சி. எனவே இந்த மக்களை இவருடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டு வெறுமனே பணத்திற்காக மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? தமிழன் தான் நாட்டாளர்னு சொன்னீங்க, இன்னைக்கு விஜய் யாரு? தமிழன் தானே. உங்க கூற்றுப்படியே பார்த்தா எதற்கு இவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறீங்க? இன்னைக்கு திராவிட கட்சிகளை விட, நீங்க சொல்லக்கூடிய தேசிய கட்சிகளை விட இன்னைக்கு அதிகமா விமர்சனம் பண்றது நாம் தமிழர் கட்சி தான். 2.5 வருஷம் ஆன ஒரு கட்சியும் கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமா இருக்க கட்சியும் எப்படி ஒரே அளவுகளை வச்சு நீங்க மதிப்பிடுறீங்க? உங்க கட்சியில இருக்கக்கூடிய இடும்பவனம் கார்த்திக் என்ன சொல்றாரு? திமுக அதிமுக ஆட்சியை விட தாவேக ஆட்சி ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதை எந்த அளவீடு வச்சு அளக்குறீங்க சொல்லுங்க? திமுக அதிமுகவில் இருக்கவங்க எல்லாம் அனுபவசாலிகள் தான், ஆட்சி புரியறதுல உண்மையிலே அனுபவசாலிகள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த கட்சியினுடைய அனுபவம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தோட அனுபவம் என்ன? என்ன? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 2 திராவிட கட்சிகளோட நீங்க தமிழக வெற்றி கழகத்தை ஒரே அளவுகள்ல வச்சு அளக்குறீங்க. அதுவும் குறிப்பாக சாட்டை துரைமுருகனாலதான் இந்த கட்சியே நாசமா போச்சு அப்படின்னு பல்வேறு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தோழர்களே நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. தலைவரே சும்மா இருந்தாலும் அந்த சாட்டை சும்மா இருக்கிறது இல்லை, ஏதாவது பேசி தாவேக்காவே நம்மளே எதிரில் நிப்பாட்டிக்கிட்டே இருக்காரு. அதான் மக்களே, திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு தாவேகா அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் ஏன் மோதலை உருவாக்குற வேலையை சாட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு? வாங்குற பணம் வேற என்ன? இந்த விமர்சனத்தை நம்ம வச்சப்ப கூட பல்வேறு நாம் தமிழர் தம்பிகள் நம்ம மேல கோவப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நத்தம் சிவசங்கரன் அவர்கள் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, நம்முடைய சேனல்ல போட்டிருக்கேன், அந்த வீடியோ எடுத்து போடுங்க, போய் பாருங்க வாய்ப்பு இருக்கவங்க. சாட்டை துரைமுருகன் முழுக்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. குறிப்பா பெண் நிறுவனத்திட்ட பணம் வாங்கிட்டு இன்னைக்கு தாவேகாவை கடுமையா விமர்சனம் பண்றாரு. இதை ஏன் அண்ணன் சீமான் கட்டிக்க மாட்டாரு? கட்சியிலிருந்து பல்வேறு முறை நீக்கப்பட்ட ஒரு நபர் சாட்டை துரைமுருகன். எதற்காக சாட்டை துரைமுருகனை மீண்டும் மீண்டும் நீங்க சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க? சாட்டை துரைமுருகனை நீங்க நிரந்தரமா கட்சியை விட்டு நீக்கினீங்கன்னா தான் நாம் தமிழர் கட்சியை வழங்கும். இதை வேணா நீங்க எழுதி வச்சுருங்க. எனவே அண்ணன் சீமான் அவர்களே, ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கிறது உங்கள் அரசியல் மீது. தமிழ் தேசியத்தை சரியாக நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு குழப்பம் கிடையாது. நீங்கள் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இன்னைக்கு எதிரியா கொண்டு போய் நிப்பாட்டின வேலையை நீங்க பார்த்துருந்தீங்க. ஆனா இன்று நீங்கள் யாரை எதிரியாக கட்டமைத்தீர்களோ அவர்களோடு இணைந்து நீங்க இடைத்தேர்தலை சந்திக்க போறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. நீங்க இதை செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு தலைமுறைக்கே தவறான ஒரு முன்னுதாரணமா ஆயிருவீங்க. எனவே கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.